அந்த வயசான அவங்க சிறு வயசாக இருக்கிற காலத்திலேயே வீட்டில் பிரசவம் பார்க்கறது, தேக ஆரோக்கியத்தை பார்க்கறதுக்குன்னு வீட்டில் மருத்துவர்னு வச்சுருப்பாங்க. அந்தந்த ஊரில் குடி செய்கிறவங்க இருப்பாங்க மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கேட்டகரியில் ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. பாரம்பரியத்தில் அவன் மகனுக்கு சொல்லிடுவாங்க, மகளுக்கு சொல்லிடுவாங்க. பேரம்பேத்தி பிதிர்களெல்லாம் வளர்த்தும் போது நம்ம இந்த வைத்தியம் பார்த்தோம், இது இப்படி செய்யணும். யார் அந்த வைத்தியத்தை பின்பற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து வளர்த்துவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக நேரடியாக எங்களுக்கு வைத்தியம் தெரியும் நல்லா எதுவுமே பண்ணுறதில்ல. பிரசவம் பார்க்கறதுக்கு போகிறாங்களோ என்னமோ, அது வேணால் ஊருங்களில் நடந்துட்டுருக்கு. சரிங்களா? ஆனால் அதை தாண்டி பெரிய பெரிய மருந்துகள்லாம் கொடுக்கறதுல இவங்க எக்ஸ்பர்ட்டாகவும் இது பண்ணிக்கல. அது சொல்லுவாங்க, எப்பா இது நம்ம வீட்டு வைத்தியத்தில் கேட்கும்ப்பா, அது வார்த்தையில் நல்லா கவனிங்க, இது வீட்டு வைத்தியத்தில் இது சாப்பிட்டா கேட்கும், இது சாப்பிட்டு இது கேட்கலின்னா உடனே மருத்துவரை பார்க்க போயிருங்கன்னு அவங்களே இப்போ ரெஃபர் பண்ணுறாங்க. சரிங்களா? ஏன்னு கேட்டால் இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு முறையான படிப்புகள் எல்லாம் வந்துருச்சு. அது மூலிமா உயிர்களை காப்பாற்ற முடியுங்கிறது அது மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை. ஆனால் இந்த அறகுறைகள்லாம் இப்போ ஒரு வைத்தியரே ஒரு வீடியோ போடுறாருன்னா அந்த வீடியோவில் விவரத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். உங்கள் பாடியை அவர் இன்னும் பார்க்கல, அந்த உடம்பை பார்த்து அந்த உடம்புக்கான மருந்துகளை எடுத்துக்கணும். தயவு செய்து நீங்களாக கற்பனை பண்ணி யூடியூப் பார்த்தேன், அதில் சொன்னாங்க, ஜெமினியில் சொன்னாங்க, குமனையில் சொன்னாங்கன்னா அவங்க விவரத்தை பொதுமுறைகள் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய சுழற்சி முறைகளை மருத்துவர் நம்ம உடம்பை பார்த்துட்டு தான் அதனுடைய அளவுகள் எழுதுவாங்க. அதனால தான் அந்த காலத்தில் மருந்துகளுக்குன்னு ஒரு மிளகளவு, நெல்லிக்காய் அளவு அப்படின்னு எல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி என்ன ஒரு நெமை அப்படிம்பாங்க, அந்த நெமை கூட எவ்வளவுங்கிறது கணக்கு இருக்குது. சரியா? அதனால் தயவு செய்து இந்த நானும் பிடிக்கிறேன், நானும் கற்றுறேன்னு சொல்லி எதையாவது பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய வாழ்க்கையை சீரழிச்சுக்காதீங்க. உங்களை நம்பி உங்கள் குழந்தைங்க இருக்கலாம், அல்லது குழந்தைகளை நம்பி நீங்கள் இருப்பீங்க. யாரோ சொன்னாங்க, நானும் இதை ட்ரை பண்ணேன், நல்லா போச்சு அப்படிம்பாங்க. யாரோ ஒருத்தருக்கு தான் அது கேட்கும். உங்களுடைய உடலை கொண்டு போய் அந்தந்த இப்போ ஒருத்தர் ஒரு வைத்தியமே சொல்கிறாரு, இப்போ இது சாப்பிட்டா இது சரியாக போகும்னு சொல்கிறாருன்னா உடனே நீங்கள் அவரை அணுகிருங்க. நேராக போய் பாருங்கள், நீங்கள் சொன்னது எனக்கு மனசுக்கு சமாதானமாக பட்டுச்சு, என் உடம்பு இதுதான், இந்த உடம்பை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த பாருங்கள் இதுக்கு எவ்வளோ சாப்பிட்லாம், எவ்வளோ எடுத்துக்கலாம். சும்மா அவங்க சொன்னதும் தெரியாமல் கேட்டதும் தெரியாமல் அறகுறையாக ஒரு வீடியோ மேக்கிங்கை பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது மருந்து எடுத்து உயிருக்கு உழ வச்சுக்காதீங்க. வாழ்க்கையே கடவுள் கொடுத்துருக்காருன்னா சில கடமைகளை முடிச்சுட்டு போகிறதுக்காக, திருப்பி நம்ம ஒரு புனிதத்தை அடையிறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. வாழ்க வளமுடன், வளர்க செழிப்புடன், என்னைக்கும் வளத்தோடு இருக்கும்.